வேலூர் சிஎம்சி மருத்துவமனை செல்லும் மகான் பகுதியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்குள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தற்போது இது தொடர்பாக எமது செய்தியாளர் மக்களுடன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சிஎம்சி அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தற்போது சாலை முழுக்கமாகவே தண்ணீரானது நிரம்பியிருக்கின்றன. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது பொதுமக்களும் சரி, இந்த பகுதியில் அதிக அளவு பார்த்தோம்னால் தொழிற்பேட்டைகள் அமைந்திருக்கின்றன. மர தொழிற்பேட்டை, அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் தொழிற்பேட்டை, இது போன்ற கடைகள் இந்த பகுதியில் அதிக அளவில் இருக்கின்றன. இந்த பகுதியை பார்த்தோம்னால் அதிக அளவு வாகனங்களும் வந்து செல்லும். ஆனால் தற்போது இந்த பகுதியை முற்றிலும் பயன்படுத்த முடியாத நிலையில் இந்த பகுதி இருப்பதாகவும், மேலும் இந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஆனால் இதுவரை இந்த பகுதிக்கு மாநகராட்சி நிர்வாகி, அதாவது மாநகராட்சி பணியாளர்களோ இல்லை மாவட்ட அதிகாரிகளோ யாரும் வந்து இந்த பகுதியை பார்வையிடவில்லை. இந்த வழியானது மக்கான் பகுதிக்கு செல்லக்கூடிய முக்கிய ஒரு பிரதான சாலை. இந்த சாலையை கடந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பயன்படுத்தி வருகின்றனர். இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, இந்த பகுதியில் கடைகள் வைத்திருக்கும் தொழிலாளர்களும் சொல்லி அதிக திண்டாடி வருகின்றனர். தற்போது இந்த பகுதியில் தொழிற்பேட்டை வைத்திருக்கும் ஒரு நபர் நம்மிடம் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த பகுதியில் வந்து மழை பெய்கிற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தண்ணி தேங்குதுன்ற ஒரு கோரிக்கை இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது. இது போல் மழை காலத்தில் தண்ணி தேங்குறப்போ நீங்கள் மாநகராட்சிக்கோ இல்லை மாவட்ட நிர்வாகத்துக்கோ என்ன தகவல் சொல்லியிருக்கீங்களா? அவங்க வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இது வரலாம் பல முறை சொல்லியிருக்குங்க. இதுவரை யாருமே எந்த ஸ்டெப் எடுக்கலைங்க. இதில் என்ன ஒரு முக்கியம்னா, ராமலிங்கம் 2 வீலர் போகிறாங்க, தவறி விழுந்தால் கை கால் உடையுது. இது வரைக்கும் எத்தனையோ பேர் உடஞ்சி யாரும் வெளியே சொல்கிறது கிடையாது. 5000 குடும்பம் இந்த மக்கானில். எல்லா குழந்தைங்க 6 வயசுலேருந்து +2 வரைக்கும் தோட்டப்பள்ளி ஸ்கூலுக்கு மொத்த குழந்தைங்க இப்படி தான் போகுது. டெங்கு, மலேரியா, பல நோய்கள் இன்னல். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியுமா? அதை பாருங்கள். சின்ன குழந்தை 6 வயசு குழந்தை எப்படிங்க போகுதுல்ல? ஸ்கூலுக்கு போன பசங்க ஒரு மளிகை கடைக்கு போனோம், இன்னும் ஒரு வாரம் மழை பெஞ்சா இந்த நிலைமை என்ன ஆகுது? ஒருத்தருங்க தொழில் செய்ய முடியல. இந்த இதில் வரைக்கும் ஒரு 1000-200 ஒரு 1000-2000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மரம் மில்லையும், ஒவ்வொரு வால்பேட்டர்லையும், ஒவ்வொரு இதுலையும் இதை நம்பி ஆட்டோ, ரிச்சா கைவண்டி சீருங்க, மொத்த பேர் இதை நம்பி பிழைக்கிறாங்க. நாங்கள் இப்போ பர்த்தி மல்லாத்துக்கு கொட்டுறோம். எங்களால் முடிஞ்ச பணிகளை கடைக்கு எல்லாருக்கிட்டையும் 500-1000 வசூல் பண்ணி ஏதோ ஒரு நிர்வாகம் வந்து பார்த்துன்னுக்குறோங்க. இது ஒரு நல்ல தீர்வு. நம்ம கமிஷனரு, கலெக்டரு, சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வார்டை கொஞ்சம் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக. அதாவது இவர்களுடைய கோரிக்கையானது இந்த சாலையில் தண்ணீர் தேங்காமல் அதாவது அதுக்கான நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும், இந்த ரோடு அமைத்து தர வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை இங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். சத்தியம் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.